என்ன அது எப்பு அமெரிக்காலயா? அப்புறமே அதெல்லாம் கலக்கிடுவேன். என்னத்தை கலக்கு நானும் பாக்குறேன். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ், நித்யன் ஸ்ரீதர் சார் ஆன் போர்ட். வாங்க சார், வணக்கம். ஆல்ரெடி வந்து போன வீடியோக்கே நல்ல ரெஸ்பான்ஸ். நீங்க வந்து இந்த வீடியோல எல்லாரும் வந்து ஜென் கோல்டு அண்ட் ஜென் போல்டு காம்போ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ். நீங்க யாருன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்களே சொல்லிருங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவா சொல்லிருங்க இந்த வீடியோல. பிளேட் கிரிக்கெட் இன் சென்னை அப் டு செகண்ட் டிவிஷன் வரைக்கும் நான் ஆடி இருக்கோம். நம்ம அந்த பாஸ்கி நானி எல்லாம் இருக்காரு இல்லையா, அவங்கலாம் we are all same team only. We have played good level of cricket actually. I was a captain for my school as well as college ஆடிருக்கேன். PSA ஸ்கூல் விளையாடினேன். I was captain. ஸோ லீக் வந்து நான் கண்டினியூஸா விளையாடிருக்கேன். டிஎன்சிஏல நிறைய பேர் நல்லா க்ளோஸா தெரியும் எல்லாருமே. ஆல் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து 2 மேட்ச் நடந்திருக்கு சண்டே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் vs ராஜஸ்தான். ஆனா நான் அந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸா போகணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் வந்துட்டு கடைசி ஓவர்ல ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான். கிட்டத்தட்ட இதே மாதிரி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட வந்து விடுறாங்கன்னு. இதோட 4வது மேட்ச் நினைக்கிறேன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல மேட்ச் வருது. இது சம்மரைஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹோல் IPL 2025 டோர்னமெண்ட். இந்த மேட்ச் ஒன்னே சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தமா சம்மரைஸ் பண்ணோம்னா நாங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவரை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மிஸ்டர் வேல் பிராஜன், ராஜஸ்தான் சப்போர்ட்டர். சரி, நம்ம வந்து பாத்துருவோம். நீ கொல்கத்தா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. குர்பாஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஒரு 25 பால் 35 நல்லா அந்த ஸ்வீட் ஷாட் எல்லாம் சூப்பரா அடிச்சு நவுத்திக்கிட்டு இருந்தாரு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நரேன் எப்பவும் போல ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான். இன்னைக்கு அஜிங்கிய ரகானே வந்து நல்லாவே ஆடினாரு. அவரும் ஒரு 24 பால் 30 அவரும் கொஞ்சம் டீசென்டா ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து பெருசா ஸ்ட்ரைக் ரேட்ல ரிஃபெக்ட் ஆகல. பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கீஷ் ரகுவன்ஷியும் பெருசா அடிக்கல இன்னைக்கு. 31 பால் 44 டீசென்டான நாக்கு தான். பட் அந்த 200 போறதுக்கான நாக்கு அதுவா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்தவரையும் இல்லதான். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நேத்து ஒரு ரொமாரியோ ஷெப்பர்டு ஸ்டாம் மாதிரி இன்னைக்கு ரசல் ஸ்டாம் ஒரே கரீபியன் பவரா இருக்கு. நேத்து நைட்ல இருந்து செம்ம அடி அடிச்சாரு. ஒரு 25 பால் 57 228 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடிட்டு இருந்தாரு. இந்த பழைய ரசலோட இதெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்மையா இந்த சீசன் ஃபுல்லாவே கொஞ்சம் ஆஃபா இருந்தாலும் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் ரிங்கு சிங் ஒரு 6 பால் 19 அவருமே பயங்கரமா அடிச்சு ஒரு 206 டார்கெட் போட்டாங்க. சோ டாக் அபவுட் த கொல்கத்தா பேட்டிங். இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து they have got terrific match winners with them, but they are not using their potential match winners to their potential all along. நான் வந்து ஒரு 20 days சொல்லிட்டு இருக்கேன், எனி டீம் who is having ரசல், நீங்க என்ன பண்ணணும்னாக்கா 12வது ஓவர் ரசல் வந்து பேட்டிங் ஆடணும். அவர் வந்து அடிக்கிறாரோ எல்லாம் வேற விஷயம். அவுட் ஆயிட்டாருன்னா மித்தவங்க பார்த்து அடிக்க வேண்டியதுதான். பட் அவரு கடைசியில கொண்டு வந்து 7 பால் தான் இருக்கு டீமுக்கு அப்படின்னு போது அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் 11.3 something he was inside. He took his time. See, any batsman he will take his time. ஒரு 4-5 பால் அப்புறம் பாருங்க, I think 7 பால்ல 10 ரன் 8 பால்ல 10 ரன் தான். அப்புறம் பாருங்க அவங்க மேட்ச் வினர்ஸ். நானே இல்ல, எல்லா சோசியல் மீடியாலயும் அவதான் சொல்றாங்க, ரசல்ல ஏன் பேட்டிங் ஆட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு போலிங் பாத்தீங்கன்னாக்கா 2 ஓவர் போட்டா ஒரு விக்கெட் தருவாரு. எந்த லெவல்லையுமே அவரு 2 ஓவர் போட்டா ஒரு விக்கெட் அவரு. எக்கானமி பண்ற 8 ரன் 9 ரன் கொடுப்பாரு. இது ரெண்டுத்தையுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் ரசல் வந்து இஸ் நாட் இன்ஜுரி, ஜெனரலா இன்ஜுரி ப்ரோனா இருப்பாரு. இந்த வாட்டி இஸ் ஜெனரலி ஃபிட்டா இருக்காரு. இது வரைக்கும் யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் த வேல்யூ ஃபார் த பிளேயர் இல்லையா, அது பண்ணாமே உட்காந்துருந்தாங்க. கொல்கத்தா பேட்டிங் பத்தி பேசுறப்போ மிடில் ஆர்டர் வந்து ரசல் ஆடுறதுக்கு முன்னாடி அந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே கொல்கத்தா வந்து பெருசா பேட்டிங் வந்து ஸ்டெப் அப் பண்ணல, கண்டிப்பா இங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு பெருசா ரன் ரேட் ஸ்கோர் பண்ணாட்டி மாட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஸ்கோர் பெருசா போகாட்டி கண்டிப்பா வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அங்கதான் வந்து ரசல் வந்து காட்டினார் அவர் யாருன்னு. பிகாஸ் ரசல் மாதிரி ஒரு பிளேயர், ரசல் மாதிரி ஒரு கேலிபர்லாம் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு 1 in a million பிளேயர் தான். அந்த அளவுக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு இருந்திருக்கு த்ரூ அவுட். அவர் வந்து எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குரூஷியல் டைம்லாம் வந்து நிறைய மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ he showed what he is capable of, who he is. இன்னுமே வந்து ஐ எம் த கிங் அப்படின்னு காட்டியிருக்காரு. இதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஆடினா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கவே வந்து ஒரு ஹோல்சமா ஒரு விண்டேஜ் அந்த பழைய ஐபிஎல் அந்த 2019 வைப்ஸ் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அவர் ஆடுறத பார்க்க. ரியலி ஹாப்பி ப்ரோ ரசல். ஒரே விஷயம் தான், நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், வெங்கடேஷ் பெருசா ஃபார்ம்ல இல்ல, இருந்தாலும் நம்ம அந்த 24 crores கொடுத்துருக்கோமேன்றதுக்காக
ரிப்பிட்டேட்டிவா அவர் வந்து நம்பர் 4 நம்பர் 5ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு தவிர்த்துட்டு ரசில மேல அனுப்புனதுதான் பெரிய மூவ். இது அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் ஆகும். ஆன் தி ஹோல் வந்து கொல்கத்தா பேட்டிங்ல வந்து கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பிச் என்னதான் கொஞ்சம் மற்ற பேட்ஸ்மேன் அடிக்கிறாலும் ரசலோட பவராலே வந்து 206 வந்து முடிச்சாங்க. அப்படியே நம்ம ஆர்ஆரோட பவுலிங் பத்தி பாத்துருவோம். ஆர்ஆர் பவுலிங் வந்து இன்னைக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் 3 overs 30 runs, அங்கீஷ் ரகுவன்சி விக்கெட் வந்து அவர் தான் ஆர்ச்சர் தான் எடுத்தாரு. ரியான் பராக் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போட்டாரு, 3 over போட்டு ரஹானே மாதிரி பிளேயரோட குரூஷியல் விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. அவரும் ஒரு 7 எக்கனாமில போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அசரங்கா 4 overs 8 runs. மற்றவங்க எல்லாமே வந்து 10க்கு மேலதான் இருக்கு எக்கானமி. தீக்ஷனா வந்து இன்னைக்கு குர்பாஸ் விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு தான் இருந்தாரு. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு கிரிப் ஆகி கொஞ்சம் டேர்ன் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் அவரையும் அடிச்சிட்டாங்க. 10 எக்கானமி வந்துருச்சு. கடைசி ஓவர் தீக்ஷனாவை நல்லா சம்பவமா வாங்கிட்டாரு ரசல். He took his time. அதுக்கு முன்ன ஒரு 4 பால் டிஃபென்ஸ் எல்லாம் ஆடினாரு. கவாஸ்கர் கூட கமெண்ட்ரியில வந்து கலடா பண்ணாரு. ரசல் லுக்ஸ் லைக் he is going to play test cricket. He played back foot defense அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்க பயங்கரமா. So he took his time. அவர் இன்டர்வியூலயும் அந்த பிரேக்ல இன்டர்வியூ சொன்னாரு, அந்த விக்கெட் வந்து கிரிப்பா இருந்தது. I want to take my time. First time I got the chance to play up in the order அப்படின்னு சொல்லியிருந்தாரு. Which is a fair thing. அவங்க வந்து நீங்க அவர் சொன்னார் இல்லையா 27 crores கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் என்ன கொடுக்கறதெல்லாம் பார்க்க கூடாது, யாரு என்ன டீமுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்கிறது தான் மெயின். இன்னுமே கேகேஆர் வந்து கேன் டூ a lot of things. ரஹானே பேட்டிங் நம்பர் 1 or நம்பர் 2, நம்பர் 3 வேஸ்ட் அவரு. அப்ப இன்னும் you will get a chance for somebody else to come up the order. அவங்க அந்த திங்கிங்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியல. இது வந்து no brainer actually. You just have to play ரஹானே நம்பர் 1 நம்பர் 2 வாட் எவர். அவங்க ஆர்டர் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா, நரேன் வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட் தான். அவர் வந்து அங்க அடிக்காட்டியும் பிரச்சனை கிடையாது, அடிச்சாலும் எங்களுக்கு அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி நீ போய் தைரியமா பேட்டை சுத்து, பட்டா எங்களுக்கு போனஸ், பட்டாட்டி ஓகே நாங்க காம்பன்சேட் பண்ணி ஆடிக்கிறோங்கிற அந்த ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல குர்பாஸ் அப்ப ஆடவானமே, ரஹானே மேல ஆட்டாச்சுங்களேன். உங்களுக்கு வந்து அவர் அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு குர்பாஸ் வந்து நிறைய வேஸ்ட் பண்றாரு சார். நீ பாருங்க, அவர் மேக்ஸிமம் அடிச்சா 30 தான் அடிக்கிறாரு, அது மேல கிடையாது. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும்ல, அதனால வச்சிருக்காங்க. இல்ல விக்கெட் பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்க, நம்பர் 1 நம்பர் 2 தான் அவசியம் கிடையாது. If you look at this season, ரஹானே ஸ்ட்ரைக் ரேட் compared to குர்பாஸ், you compare. இல்ல கீப்பர் வேணும்ல, கீப்பர் எங்க பேட்டிங் ஆடுவாரு? 11ல கீப்பர் இருக்கட்டும், அவர் பின்னால ஆட்டுன்ற நானு. இதனால என்ன ஆகுதுனாக்க ரஹானே நம்பர் 3 போயிட்டு யாருக்கும் சான்ஸ் இல்ல. இவரு ரிங்குசிங்கும் ஆட முடியல, வெங்கடேஷ் ஐயரும் ஆட முடியாது, அசலும் ஆட முடியாம அவங்க கன்ஃபியூஷன்லயே இருந்தாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல கொஞ்சம் மேபி நான் சொல்றது என்னன்னா, நீங்க நரேனை வேணா கீழே ஆடிட்டு ரஹானேவை மேல அடிக்கலாங்கிற. நரேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 9 balls 11 தான் அடிச்சிருக்காருங்க பொழுது. சில மேட்சஸ் அவர் கிளிக் ஆகாத ஒத்துக்கிறேன். சில மேட்சஸ்ல வந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு ரஹானே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆர்டர் ஆடிட்டு, குர்பாஸ் வந்து ப்ரிடாமினன்டா ஓப்பனிங் தான் ஆடுறாரு, எல்லா லெவல் கிரிக்கெட்லயும் ஒரு ஓப்பனிங் தான் ஆடுறாருங்கும் போது அவரை பொசிஷன் சேஞ்ச் பண்ணாம அங்கேயே ஆடிடலாம்ல, அது சொல்றேன். எப்படி வேணா பண்ணலாம், பட் ரஹானே நம்பர் 3 வரக்கூடாது. ரகுவன்சி தான் இருக்காரு நம்பர் 3, சூப்பரா ஆடுறாரு, காப்பி புக் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு. அங்கிள் சொல்ற மாதிரி அந்த கேகேஆர் பேட்டிங் லைனப்ல எனக்குமே அந்த தாட் வந்துச்சு. என்னன்னா நிறைய டீப்பான பேட்டர்ஸ், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், ரசலா இருக்கட்டும், அவங்களோட பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்டே வந்து பேட்டிங்க்கு வந்து கிரீஸ்க்கே வராம வந்து மாட்டிக்கிறாங்களோ, அதான் ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு தோணுது. சோ அதனால அப்துல் சொல்ற மாதிரி ரஹானே ஓடணும்னா மேபி எல்லாருமே அப் த ஆர்டர் பண்றப்போ நிறைய பால்ஸ் வந்து பேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணும். Another aspect you have to see what happens is, இப்போ வந்து ரசல் வரும்போது 15 ஓவர் ஆயிடுச்சு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், டீமுக்கு இருக்கிறதே 30 பால் தான், அவளுக்கு எவ்வளவு பால் கிடைக்கும்? 15 பால் கிடைக்கும். எவ்வளவு பண்ணுவார் அவரு? இன்னைக்கு மட்டும்தான் வந்து அவர் 11th ஓவர் வந்தாரு, டீமுக்கு 50 பால் இருந்தது, 25 பால் ஆனாரு. இன்னைக்கு ஆர்ஆர் பவுலிங் பொறுத்தவரை இன்னைக்குமே ஒரு மிஸ்டேக் தான். பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் நல்லாவே போட்டிருந்தாரு. 2 over 5 ரன் தான் கன்சிடர் பண்ணிருந்தாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பெல்ல ஒரே ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்குமே ஆர்ஆர் வந்து ஆர்ச்சரை யூஸ் பண்ண விதம் வந்து கரெக்டா இல்ல. அது விக்கெட்டிங் எபிலிட்டியா போடணும் அவங்க. ஆக்சுவலா அவங்க அப்படி பண்ணாம டிஃபென்சிவா 2 ஓவர் போடுறாங்க. டிஃபென்சிவா 2 ஓவர் போடுற அர்த்தமே இல்ல. விக்கெட் எடுக்கிற போலர் இவங்க என்ன பண்ணணும், நடுவுல 1 over 2 over பும்ரா போடுற மாதிரி எம்ஐல இவங்க யூஸ் பண்ணணும். யார் போட்டலாம் அடிக்கிறாங்க 20 ரன், அந்த 20 ரன் யாரு போட்டு? ராஜஸ்தானுக்கு பிரிடாமினன்ட்டா அந்த கேப்டன்சியே வந்து டோட்டலா ஒரு ப்ராப்ளமா இருந்துருக்குல்ல. நம்ம பவுலர்ஸ் பத்தி அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் கேப்டன்சிங்கிறது தானே ஒரு தாங்கி பிடிக்குது. அந்த 20 ஓவர் வந்து பவுலிங் கண்ட்ரோலு, சுத்தி முத்தி நிப்பாட்டுற ஃபீல்ட் செட் எல்லாமே வந்து ஒரு கேப்டனோட டிசிஷன் தானே. எஸ், நம்ம கேப்டன்சிங்கிறப்போ ஒரு பிளேயர் மேல நம்ம ஹார்ஷா இருக்கிறது செகண்டரி. பட் டீமுக்கு எது நல்லதுன்னு பாக்குறப்போ, மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு அந்த சாலிடிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கண்ட்ரோலு, ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து ஒரு லெசர் பார்ட் தானே பிளே பண்றாங்க ராஜஸ்தான் பவுலிங் அண்ட் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும். கரெக்ட். பட் டிஸ்கஷன் வரும்போது என்ன பண்றாங்க அவங்க,
ரெண்டு 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 டைம் அவுட் இருக்கு, உள்ள டிஸ்கஸ் பண்றாங்க, ரிமோட்ல தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ அவங்க they can always adjust that strategy இல்லையா? ஆர்ச்சரை வந்து நான் கேப்டனா எனக்கு 3 ஓவர் நான் அட்டாக் பண்ணி தான் bowling போடுவேன், 1 ஓவர் தான் டிஃபென்சிவா போடுவேன். அவர் சொல்ற மாதிரி you have to use Archer to take wickets rather than bowling him in 18th and 20th over. What is the point? இன்னைக்கு மத்வாலும் ஓகே, அது வந்து 3 ஓவர் 50 ரன்ஸ். அவர் தான் பயங்கர எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு 16 எக்கனாமில போட்டிருக்காரு. அது பயங்கரமா அடிச்சிட்டாங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ராஜஸ்தான் பவுலிங்கை பொறுத்தவரையும் சொல்ற மாதிரி கேப்டன்சில வந்து இஷ்யூ இருக்கு, ஆர்ச்சர் எங்க யூஸ் பண்றாங்கன்னு இஷ்யூ இருக்கு. யாருமே ஆர்ச்சர் தான் ஓரளவுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் பிளேயர் ஏதாவது இருக்காரு. அவர் வந்து அவங்க வந்து அஸ்வினையும் சகலையும் ரிலீஸ் பண்ணிட்டு தீக்ஷனாவையும் அசரங்காவையும் எடுத்துட்டு வந்தாங்க. சில மேட்சஸ்ல விக்கெட் எடுக்கிறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து காணும் ராஜஸ்தான், அந்த பழைய எஃபெக்ட். அதனால ஆக்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பேசியாச்சு. திருப்பி அவங்கள போட்டு அடிக்க வேணாம், எனக்கே பாவமா இருக்கு. இல்ல பட்லரை விட்டதுதான் அவன் பயங்கர மிஸ்டேக். அது பேட்டிங் தான் நிறைய ஃபெயிலியர் ஆகும். அடுத்து நம்ம வந்து ராஜஸ்தானோட பேட்டிங்க்கு போயிருவோம். ஜெய்ஸ்வால் இன்னைக்கு 21 பால் ஒரு 34 ஆடினாரு. அதுக்கப்புறம் சூரியவன்சி, குணால் சிங் ராத்தோர்னு ஒருத்தர் இறக்கி விட்டாங்க. அவர் 5 பால் ஆடி 0 தான். அதுக்கப்புறமேட்டு ரியான் பராக் அவர் தான் இன்னைக்கு வந்து நல்லா ஆடினாரு. ஒரு 45 பால் 95. கேப்டன் ஸ்நாக் பை ரியான் பராக்னு சொல்லலாம். ஒருத்தன் சிரிப்பான நல்ல நாக்கு. சோ அதுக்கப்புறமா துருவ் ஜுரேல் கிளிக் ஆகல, அசரங்கா கிளிக் ஆகல. ஹிட்மேர் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா அடிச்சாரு, 23 பால் 29. ஆனா முடிச்சு கொடுத்துருக்கணும், அதான் எக்ஸ்பெக்ட் பண்றது, அது பண்ணல. சுபம் தூபே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ஸ்டில் எவ்வளவு க்ளோஸா, எல்லா மேட்சுமே க்ளோஸ் குவார்டர்ஸே தோக்குறாங்க. அதே மாதிரி இந்த மேட்சுமே க்ளோஸா போய் தோத்துட்டாங்க. 200+ சேசிங் அப்படின்னோடனே நான் வந்து அப்பயே வந்து முடி வச்சிட்டேன், சரி கன்ஃபார்ம் ஆர்ஆர் சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்ஆர் பேட்டிங் மேல நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி தான் அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுமே இருந்திருக்கு. ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி மிடில் ஆர்டர் வந்து ஸ்டெப் அப் பண்ணியும் ஆடல, பார்க்க கன்வென்சிங்காவும் இல்ல. த்ரூ மேட்சஸ் அதை காட்டியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து 200+ டவுட் தான், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா டெஃபினட் கிரெடிட் டு ரியான் பராக். ஏன்னா அவர் ஆடின சாதாரண நாள் கிடையாது. 6 6 தொடர்ந்து அடிச்சாரு ப்ரோ. 6 6 தொடர்ந்து அடிக்காதுங்கிறப்போ எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நான் உண்மையாவே வந்து ஒரு பேட்ல வந்து லேபிள் இல்லாத ஒரு பிளேயர் வந்து 6 6 வந்து கண்டினியூஸா அடிக்கிறார் அப்படின்னா அவரோட டேலண்ட், அவரோட பொட்டன்ஷியல் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஆர் அந்த ரைஸ் டெஃபினட்டா வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பார்க்கவே வந்து ரொம்ப பிளீசிங்கா இருந்துச்சு, பிளீசிங் டு வாட்ச். அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே சூப்பர் ஷாட்ஸ். அதுவும் வருண் சக்கரவர்த்தி தூக்கி லெஃப்ட்ல ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சதெல்லாம் வந்து ஷாட் ஆஃப் தி டே சோ ஃபார். சோ ரியான் பராக் இருந்த வரைக்கும் ஹோப் இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி சூப்பரா அது வரையுமே வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா போட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவர் கிரிப்பாய் பால் திரும்பிச்சு. அந்த போன சீசன்ல பார்த்த அந்த வருண் சக்கரவர்த்தியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறதா இருக்கட்டும், டப்புன்னு தூக்குனாரு விக்கெட்டை. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கவரு அடிச்சதுதான் அங்க கிரேட்னஸ் ரியான் பராக். இன்னைக்கு அடிக்கிறது பாத்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ் 6 அதாங்க. யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். சும்மா ஃபிளிக் பண்றாரு 6, சும்மா தட்டுறாரு 6. அது he has got the gift of timing in hitting sixes. அவரு நிறைய கொஞ்சம் அவசரப்படுறாரு, ரொம்ப கொஞ்சம் தனவுட்ல ஆடுற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அது என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு மாதிரி அது பினிஷ் பண்றவரு அந்த அவுட் ஆற ஷாட் தேவையில்லாத ஷாட். இன்னொன்னு என்னன்னா, மொஹின் அலி வந்து இன்னைக்கு சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு மொஹின் அலி வந்து நல்லா விக்கெட்லாம் எடுத்து சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஓவர்ல வந்து 5 6 அடிச்சோன்னே தூக்கி கிரவுண்ட சுத்தி காட்டிட்டாரு. லெக் சைட்லாம் பொல்லீர் அடிச்சாரு ரியான் பராக். கண்டிப்பா மாம்ஸ் வந்து மோயின் மாம்ஸ் வந்து திரும்ப இங்கிலாந்துக்கே போயிருப்பாரு நினைக்கிறேன் நீங்க அடிச்சு அடியில. அப்படி ஒரு தேர்ட் ஓவர் போட்டு பொழந்துட்டாரு ரியான் பராக். இல்ல கால்குலேட்டட் ஹிட்டிங், பட் ஆனா எஃபோர்ட்லெஸ் ஹிட்டிங். அதாங்க சூப்பர், குட் டு see. இந்த இன்னிங்ஸ் தான் நான் ஆக்சுவலா ரியான் பராக் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். இப்போ நான் ஆல்ரெடி நிறைய டைம் மென்ஷன் பண்ணிருப்பேன். அவருக்கு ஸ்டார்ட் கிடைக்குது, அதை கேபிட்டலைஸ் பண்ண வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அதனாலதான் ஆர்ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து மாட்டிக்கிறாங்க. எந்த மேட்சஸும் வந்து அந்த லைன் கிராஸ் பண்ண முடியல. இன்னைக்கு இவ்வளவு க்ளோஸா வந்ததுக்கு ரீசன் ரியான் பராக் அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாரு. 50+ 60+ அவர் ஸ்கோர் பண்ணாலே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பாங்க. இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சக்சஸ் ரேட் ஆக்சுவலா ஒரு 60% இருந்தாலே போதும். ஒரு 10ல் 6 மேட்ச் இல்லாட்டி 10ல் 4 மேட்ச் அடிச்சா கூட போதும். பட் அவரோட சக்சஸ் ரேட் வந்து 2 இல்லாட்டி 1 தான் இருக்கு. 10 இன்னிங்ஸ் ஆனா ஒரு இன்னிங்ஸ் தான் அந்த மாதிரி பெருசா பில்ட் பண்றாரு. அதுதான் இங்க பெரிய இஷ்யூவா இருக்கு. இல்ல அதுதான், அதாவது சக்சஸ் ரேட் வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஒரு மேட்சும் பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதுதான் மெயின். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட்ஸ் வந்து கண்டினியூஸ் இன்டர்வல்ஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ஒரு 22 வந்து புல் பேக் பண்ணதே பெரிய விஷயம். ஆனா நினைச்சு கூட பாக்கல. ஆக்சுவலா வந்து வைபவ் வெரி பேட் போலிங். ரகானே கண்ணாமலே கத்துனாரு பாத்தீங்களா.
உள்ள பிராவோவும் கட்டினாரு, தேவையே இல்லாத பவுன்சரை போட்டாரு, அது 6. அது வந்து கவு கார்னர். இல்ல அவரே சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பாத்துருப்பாரு போல, கண்டிப்பா ஃபுல்லர் லென்த் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி இயன் பிஷப் தான் சொல்லிட்டு இருக்காருல்ல, இந்த யார்கரை மட்டும் தான் நீங்க போடணும்னு, நீ மிஸ் பண்ணா கூட பரவாயில்லங்கிறாரு யார்கரை. பட் கரெக்டா 3 எக்ஸிக்யூட் பண்ணானாக்கா 3 ரன் இல்ல 5 ரன் தான் வரும். 22 ரன் இருக்கும் போது நீ ஒரு ரன்ல வரைக்கும் கொண்டு போட்டானாக்கா அது வந்து பைதிகார்த்தனம் இல்லையா? இல்ல இங்க சம்டைம்ஸ் வந்து பவுலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் பிளஃப் பண்ணுவாங்கல்ல. எங்களுக்கு இப்போ பேட்டர்ஸ் வந்து இந்த பால் தான் நீங்க ஆட போறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் பால் போட்டு உங்களை நான் வந்து சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. கீப் த கேம் வெரி சிம்பிள். நோ ஆக்சுவலி ஓவர் திங்கிங் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலி வைட் யார்கர்ஸ் அண்ட் யார்கர்ஸ் தான் அந்த ஸ்டேஜ்ல வந்து கரெக்டான பவுலிங்கா இருக்கும். அண்ட் தி ஹோல் வந்துட்டு கண்டிப்பா நம்ம சுபம் துபே கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா 22 ரன் வந்து நீங்க ட்ரை பண்ணதே பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் நீங்க க்ளோஸா வந்தது வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டு. அதே மாதிரி அந்த மூமெண்ட்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்ச ஷாட் சூப்பர் ஷாட் அங்கிள். அங்க வந்து ஒரு செம ஃபீல்டிங் இருக்கும். அதுதான் வந்து கேமை மாத்திருச்சு. இல்லாட்டி அது மட்டும் 4 பேர் தான் கஷ்டம் தான் போல கொல்கட்டா. லாஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னால they have decided that this will be Yorker on the 4th off stump of Dubai. So he will hit extra cover or straight or end off. அதனால என்ன பண்ணாங்க, முட்டிக்கிட்டு இருந்த ரிங்கு சிங்க தூக்கி மிடாப்ல வச்சாங்க. பாத்தீங்களா? அவர் இருந்தா ரன் அவுட் ஆச்சு. இல்லன்னா யாராவது இருந்தாக்கா ரன் அவுட் இருக்காது. அது பிளானிங், எக்ஸிகியூஷன், வேர் துபே will hit எல்லாமே வந்து it went clearly to their plan. இல்ல ஆக்சுவலி 1 ball 3 run to winங்கிறப்போ எனக்கு வந்து பழைய மேட்ச் ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் ஒரு தடவை வந்து சூப்பர் ஓவர் அந்த டைம்ல 1 ball 3 to win பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு ஷாட் ஆடுவார். பாத்தீங்களா, பயங்கர கிளவரா 2 runs தான் நம்ம வின் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போகாம ஆடுவார். ஸோ அதுதான் வந்து ரீடிங் தி கேம். அந்த அளவுக்கு அந்த கிளவர்னஸ் வேணும் பேட்டர்ஸ்க்கு. அது வந்து அது நம்ம இங்க இவர் இவ்வளவு பெரிய விஷயம்ப்பா. கேகேஆர் பவுலிங் ஓவராலாவே ஓகே தான். அன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஹர்ஷித் ராணா ஒரு 2 விக்கெட், மோயின் அலி ஸ்மித் ப்ரோ சொன்ன மாதிரி அடிச்சிட்டாங்க கடைசியா. பட் ஸ்டில் அவரும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வைபவ் அரோரா 1 எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் அந்த நர்வ் வந்து கரெக்டா ஹோல்ட் ஆன் பண்ணி கேமை புல் பேக் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து அகைன் இது ஆர்ஆர் வின் பண்ண வேண்டிய கேம் தான். கடைசியா 1 ball 2 runsலாம் இல்ல இந்த பவுலிங் வச்சுட்டு இவ்வளவு க்ளோஸாவே வந்திருக்க கூடாது ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் பவுலிங் வந்து கன் பவுலிங். அதை வச்சு நீங்க கண்டிப்பா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கணும். அதனாலதான் you have to give credit to the knock of ரியான் பராக். அவன் மட்டமா போடல, பிரில்லியன்ட் ஆனார். ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு அவங்க கேகேஆர் வந்து அவங்களோட மஸ்ட் வின் கேமை ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு 3 கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது, என்ன ஆகுதுன்னு. ஸோ நம்ம வந்து அப்படியே அடுத்த மேட்சுக்கு போயிடுவோம். அடுத்த மேட்ச் வந்து பிபிகேஎஸ் வெர்சஸ் எல்எஸ்ஜி. பிபிகேஎஸ் வந்து ஏறி மிதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரையும் செம்ம அடி. ஒரு 236 ரன்ஸ் அடிச்சாங்க. பிரியாங்க் ஷாரியா இன்னைக்கு 1 run தான் அடிச்சாரு. பிரப்சிம்ரன் சிங் இன்னைக்கு 48 பால்ல ஒரு 91 எக்ஸ்ட்ராடினரி நாக்கு. சும்மா சுத்தி காமிச்சாரு தரம்சாலாவை. ஜாஸ் இங்கிலீஷ் இன்னைக்கு குயிக் ஃபயரா ஒரு 30 runs அடிச்சுட்டு போனாரு. அவர் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 25 ball 45. நேகல் வதேரா ஒரு 9 ballல ஒரு 16 runs அடிச்சாரு. சஷாங்க் கொஞ்சம் பயங்கரமா ஆடி கொடுத்தாரு 15 ball 33. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் அவர் ஒரு 5 ball 15. எல்லாருமே வந்து பிரியாங்க் ஷாரியா தவிர எல்லாருமே வந்து 170 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு அபோவ்ல தான் ஆடினாங்க. அவங்க வந்து இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்தாங்க. பயங்கரமா ஆடினாங்க பேட்டிங். 12 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க தரம்சாலா. அந்த செகண்ட் வின் தான். சோ மேட்சஸே பெருசா ஆடுறது இல்லை. ஸோ ஆடுறப்போ 12 years கழிச்சு ஒரு விக்டரி. பட் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா இவர் பிரியாங்க் ஷாரியா அழகா சொல்லி எடுத்தாங்க. இவங்க அது ட்ராப் பண்ணாங்க. அது மைக்ல கூட வந்து டேவிட் மில்லர் பேசியிருந்தாரு. அவரோட ஷாட் பாத்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ல தான் போகுது, தேர்ட் மேன்ல போல. சோ இட் வாஸ் குட். அது வரைக்கும் தான் குட். அப்புறமா எல்லாம் செம்மடி அடிச்சாங்க போட்டு பின்னி எதுனாங்க. இல்ல ஆக்சுவலி அங்கிள் நான் 2 விஷயம் வந்து உங்க முன்னாடி நான் கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேத்து வந்து நம்ம வீடியோல பேசுறப்போ ரஹ்மான் ப்ரோ வேல் ப்ரோ என்ன சொன்னாங்கன்னா, எய்தர் ஆஃப் பஞ்சாப் ஆர் டெல்லி 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் குவாலிஃபை ஆகாதுன்னு சொன்னாங்க. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இன்னுமே வந்து நீங்க அந்த பஞ்சாப் ஆர் டெல்லி அந்த பஞ்சாப்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க வச்சிருப்பீங்களா, இல்ல இப்போ வந்து கன்ஃபார்ம் பஞ்சாப் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். பஞ்சாபுக்கு இன்னும் ஒரு மேட்ச் வந்து டெல்லி கூட இருக்கு, இன்னும் ஒரு மேட்ச் வந்து மும்பை கூட இருக்கு. அந்த 2 மேட்சுமே பயங்கரமான குரூஷியலான மேட்ச் அவங்களுக்கு. அந்த 2 மேட்ச் ரிசல்ட் எப்படி போதோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஆர்சிபிக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஈஸி ஆப்போனன்ட்ஸ் கிடையாது. ஆர்சிபிக்கு இருக்க மாதிரி அதான் அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஆப்போனன்ட்ஸ் கிடையாது. பஞ்சாப்க்கு 2 பேரும் டஃப்பான ஆப்போனன்ட்ஸ். சோ அந்த 2 மேட்சோட ரிசல்ட் தான் பஞ்சாபோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ணும். பஞ்சாப் இல்ல வந்துரும். அதான் சொல்றேன்ல, டிசி தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் வெளியே போயிரும் ப்ரோ. பஞ்சாப் வந்துரும். ஓகே. இல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வேல் ப்ரோ வந்து நம்ம ஜாஷ் இங்கிலீஷ் பத்தி ஒரு வீடியோல பேசிடுவோம். ரஹ்மான் ப்ரோ ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம நண்பர் வேல் ப்ரோ என்ன சொன்னாருன்னா,
ஜாஷ் இங்கிலீஷ் வந்து டாப் த ஆர்டர்லாம் ஆட தெரியல. ஏன்னா நேர் பதிலா இவங்களாம் ஆட்டும், நம்ம கீழே ஆட்டும் ஜாஷ் இங்கிலீஷ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதான் கரெக்டா அப்படிதானே சொன்னீங்க ப்ரோ? கரெக்ட் தானே? சோ வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து அவர் யாருன்னு காட்டாரு. அடிச்ச அட்டி எல்லாமே டமால் டுமில்ல போட்ட ஷார்ட் பால் எல்லாம் பொழந்தாரு. ஏன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இவ்வளவு நல்லா கிரிக்கெட் ஆடிருக்காருன்னு ஜாஷ் இங்கிலீஷ் காட்டினாரு. சோ ஹாப்பி ஃபார் ஹிம். இதே காம்பினேஷன் ஐயர் at 4, இங்கிலீஷ் at 3 அதெல்லாம் ஆடுவாங்க. இந்த டீம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ப்ரோ, யாரா வேணா நீங்க எங்க வேணா பேட்டிங் ஆடுங்க, எல்லாராலையும் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நேஹல் வதேரா கடைசியில வராரு, வந்து ஆடின ஷாட்லாம் கண்ணில ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு உமாங்கிற மாதிரி கிளாஸ் ப்ரோ நேஹல் வதேராலாம். அதே மாதிரி ஸ்டாயினிஸ் அந்த பினிஷிங் டச்சா இருக்கட்டும், சஷாங்க் சிங்க ஸ்டாயினிஸ் முன்னாடி அமிச்சாங்க, அதை ஒரு கரெக்டா ப்ரூவ் பண்ணாரு. எல்லாமே ப்ரோ இந்த பேட்டிங்கா வந்து கம்ப்ளீட் ஃப்ளோட்டிங் பேட்டிங்கா இருக்கு ப்ரோ. நான் அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இங்கிலீஷ்க்கு வந்து பேட்டிங் எபிலிட்டினா கொஸ்டின் மார்க்கே வைக்கல. ஆக்சுவலா அவரோட பொசிஷன்ல தான் கொஸ்டின் பண்ண, அதை நீங்க கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க பேட்ஸ்மேன் வந்து அவங்களோட பெஸ்ட் பொசிஷன்ல ஆடணும். நம்ம பல டைம் பேசியிருக்கோம். நம்பர் 3 தான் வந்து இங்கிலீஷ்க்கு இப்போ பெஸ்ட் பொசிஷன் நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, இங்கிலீஷ் அட் நம்பர் 3 தான் பெஸ்ட் பொசிஷன் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அது ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். மத்தபடி நான் வந்து இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இங்கிலீஷ் வந்து டெஃபினட்டா டாப் த ஆர்டர் ஆடுறது பெட்டர். ஏன்னா அவருக்கு அந்த அக்ரெசிவ் ரோல் நல்லா சூட் ஆகும். சோ அதை வந்து அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கிறது என்னோட தாட். நம்ம ரிவ்யூலயே ஆக்சுவலா நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா, இங்கிலீஷ் வந்து ஒரு ஓபனர்ன்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ ஓபனர்ஸ், பஞ்சாப் ஓபனர்ஸ் அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் 2 பேரும் நல்லா பண்ணிட்டாங்கன்றதுனாலதான் இங்கிலீஷை வந்து மிடில் ஆர்டர்ல யூஸ் பண்ணாங்க. இப்போ அங்கேயுமே ஒரு ரிஸ்க் தான் ப்ரோ எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேல அவர் இன்னைக்கு அனுப்பி பார்த்திருக்காங்கன்னா அவரோட எபிலிட்டியை பிலீவ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவரோட பேட்டிங் எபிலிட்டியில எனக்கு கொஸ்டின் மார்க் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பெஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல ப்ரோ, ஸ்ரேயஸ் ஐயருமே நம்பர் 3 தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அவரோட பொசிஷன் அவர் விட்டு கொடுத்துருக்காரு, இன்னைக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷ் வந்து ஐ வில் சே தே ஆர் யூசிங் ஹிஸ் எபிலிட்டி பேஸ்ட் ஆன் தி பவுன்சி ட்ராக் தேர், தட்ஸ் ஆல், நதிங் எல்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இப்ப கல்கட்டால ஆடுறாங்க வச்சுங்களேன், பாண்டி அவர் அனுப்ப மாட்டாரு, ஏன்னா பந்து உருணுவாங்க லோ. சோ தே ஆர் சி நீங்க சொன்ன உங்களோட பாயிண்ட் ஆஸ் எ பஞ்சாப் ஃபேன் ஐ அம் அக்ரிங் வித் யூ. பஞ்சாப் இஸ் தி ஒன்லி டீம், அது ஸ்ரேயஸ் ஐயரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு டிஃபென்ஸே ஆட தெரியலன்னு. கண்டினியூஸ் அடிச்சுட்டே இருக்காங்க அவங்க. சோ அதுல என்ன பண்ணாங்க, இட் இஸ் குட் தட் தே ஹேவ் அக்ரெசிவ் இன்ஸ்டிங்க்ட் which is suiting the team, but come playoffs they have to have somebody who can play, you know, in between. அந்த in between the 6 to 12 இருக்குல்ல, அது யாரா ஆடி கொடுக்கணும். அங்கிள் இன்னொன்னு என்னன்னா, அங்கிள் அவங்க பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கிள் இன்னைக்கு மேட்ச்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா, ஒமர் சாய், மார்க்கோ யான்சன் சேர்த்து மொத்தம் 9 பேர் இருக்காங்க அங்கிள். இல்ல சி பேட்டிங் இப்ப நவடேஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி, almost many teams they have batting up to 7, 8, 9. அவங்க கிளிக் ஆகிறாங்கிறது தான் மெயின். நீங்க பாத்தீங்கன்னா so click ஆகணும் as a team, as a aggressive unit, how they execute it, this is main. இப்ப மெஜாரிட்டி ஆஃப் த டீம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த அடிச்சு ஆடுறவங்களா முதல் 8 ஓவர்ல 3 விக்கெட் உள்ள இந்த டீமுக்கு எல்லாருமே முதல் 8 ஓவர்ல 3 விக்கெட் விழுந்ததுன்னா இவங்க எப்படி ஆடுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வந்து பிளாட் ட்ராக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிக்கலாம், 8 வரையும் இருக்கு, 9 வரையும் இருக்குன்னு. பால் நின்று வர ட்ராக்ல வந்து நீங்க யான்சன் மாதிரி ஒரு பிளேயரை நம்புவீங்களா? பேட்டிங்ல வந்து கேமை கொண்டு போயிருவாரு, இல்ல உமர் சாய் வந்து கேம் இந்த பக்கம் கொண்டு வந்துருவாரு நம்புவீங்களானா, அப்ப அவர் ஒரு பேட்ஸ்மேனா நீங்க பாப்பீங்களா? இப்ப ஜெயிச்சிட்டதால சரி பிளாட் ட்ராக்ல வந்து 9 வரையும் பேட்டிங் இருக்கு, யார் வேணா வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா. பால் நின்னு வர அந்த ஸ்டேஜ்ல தான் கஷ்டப்படுவாங்க. அந்த 9 வரையும் பேட்டிங் வேலைக்கு ஆகாது அந்த இடத்துல. ஆமா, பஞ்சாப் பேட்டிங் பத்தி பேசும்போது பிரப்சிம்ரனுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ப்ரீவியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஸ்டார்ட் கிடைக்கும், பவர் பிளேலயே ஒரு ரோல் முடிஞ்சிடும். ஆக்சுவலா அவரே டிசைட் பண்ணிடுவாரு, பவர் பிளேலயே ஆடி முடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிருவாரு. இந்த சீசன் கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது. இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கர் இன்னிங்ஸா ஆடுறாரு, ஷார்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் இந்த சீசன்லயே இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 450+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. பவர் பிளே தாண்டி ஆடி இருக்காரு. ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்லயும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 7th 6th இருக்காரு. அவரே இந்த இன்டர்வியூல சொன்னாரு, இன்னைக்கு I have learned a lot by speaking to lot of senior people. They have told me that I have to stay in the wicket. நான் வந்து நிறைய ரெக்லெஸ் அவுட் ஆயிட்டேன், இன்னிங்ஸ் ஆட தெரியாம ஆடிட்டு இருந்தேன், I have learned a lot அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொன்னாரு. இப்போ இல்ல ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு லெஜெண்டே அங்கிள், அவர் ஹெய்டன்டே யாருன்னு சொல்ல, ஹெய்டன் தான் நினைக்கிறேன், ஹெய்டன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெய்டோஸ் I have found a gem அப்படின்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரன் சொல்லியிருக்காரு. மற்ற பிளேயர்ஸ் மாதிரி இவன் கிடையாது, இவன் வேற மாதிரி. எப்போ இப்ப இந்த சீசன் அப்போ இல்ல, சீசன் ஆடுறதுக்கு முன்னாடி நெட்ஸ்லயே பார்த்துட்டு சொல்லிட்டாராம்,
இந்த பையன் வந்து உலக போறான்னு சொல்லிட்டு ஐ ஃபவுண்ட் ஜெம் ஹைடோஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், இஸ் பில்ட் டிஃபரெண்ட் அப்படின்றாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை பிரைஸ் ஃப்ரம் லெஜண்ட் லைக் ரிக் பாண்டிங்னா கண்டிப்பா பிரப்சிமரனோட டேலண்ட் வந்து அவங்க என்டையர் கேம்ப்னே பார்த்திருப்பாங்க. ஸோ அதுதான் அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்றாரு. இல்ல அவர் இம்பல்சிவா ஆடாம இன்னிங்ஸ் ஆடுறாரு பாருங்க. யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் கிரெடிட் டு ஹிம் லைக் வாட் ஹி செட். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆப்ஷன் அப்பயே வந்து எல்லாருமே வந்து நம்ம ரீடைன் பண்ணப்போ நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வச்சோம். எல்லா ஹோல் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டியுமே தான் நான் சொல்றேன், பிரப்சிமரன் வந்து ரீடைன் பண்ணி இருந்திருக்கணுமா, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு டிக் பாக்ஸ் போட்டு ரைட் ஆஃப் பண்ணிட்டார். ப்ரோ இந்த ரீடென்ஷன் பத்தி பேசும்போது ஆக்சுவலா இது சசாங்க் சிங்கையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு அந்த கான்ட்ரோவர்சி பத்தி 24 ஆக்ஷன்ல வந்து வேற ஏதோ ஒரு சசாங்க் சிங்னு நினைச்சு இந்த சசாங்க் சிங் எடுத்து அதுவே ஒரு பெரிய டாக்கா போச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அவர் ப்ரூவ் பண்ணி திரும்பி இப்போ 25 ஆக்ஷன்ல ரீடைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவரோட எபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த சீசனும் திரும்பி போகாம பண்ணிட்டே வராரு. சோ வேற லெவல் சசாங்க் வருது. இல்ல அதுல ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னாக்கா, வாங்கிட்டு எனக்கு வேணாம்னாங்க அவங்க, அதெல்லாம் முடியாது நீங்க என்ன வச்சுக்கணும்னாங்க. அதான் கூடி எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா, அஸ்டோஷ் சர்மா வந்து ரீடைன் பண்ணாது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு ஆப்ஷன் முன்னாடி. ஏன்னா அஸ்டோஷ் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி T20 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சோ அது வந்து வருத்தம் இருந்துச்சு. ஆனா அது கம்ப்ளீட்டா மேக்கப் பண்ற மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, which is really good signs. இல்ல அதுக்காக தான் உங்களுக்கு நேகல் வதேரா வந்திருக்காரு. இன்னுமே பேட்டிங் டெப்த் கிடைச்சிருக்கு, ஃப்ளோட்டிங்கா நிறைய பேரை யூஸ் பண்ணலாங்கும் போது பெஸ்ட் ஆப்ஷன் தான் அது. நம்ம அப்படியே எல்எஸ்ஜியோட பவுலிங்க்கு வந்துருவோம். நம்ம எவ்வளவுதான் வந்து பஞ்சாப் வந்து ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில ரிட்டன்ஷன்ல ஒரு நல்லா பண்ணிருக்காங்கன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி, லக்னோவை பொறுத்தவரையும் அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலே தப்பு பண்ணிட்டாங்க. மயாங்க் யாதவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹை பிரைஸுக்கு போனது, அவர் அதுக்கப்புறம் இன்ஜூர் ஆகி இப்போ வந்து திருப்பி இன்ஜூரில இருந்து வந்து அவருக்கு ஒழுங்கா உழுவ மாட்டேங்குது. அகெயின் ஆவேஷ் கான் இதுக்கு முன்னாடி நல்லா டீசெண்டா போட்டாரு, இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. இன்னைக்கு அந்த ஆகாஷ் மகாராஜ்னு ஒருத்தர் புதுசா எடுத்தாங்க, அவர் தான் ஒருத்தர் நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவர் 30 ரன்ஸ் 2 விக்கெட்டு 7 எக்கானமில போட்டிருக்காரு. திக்வேஷ் ராத்தேவே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு அடிச்சாலும் அவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு, பட் ஸ்டில் அவரையும் அடிச்சிட்டாங்க. எல்எஸ்ஜி பவுலிங் பத்தி நீங்க சொல்ற மாதிரி த்ரூ அவுட்டாவே வந்து இன்னைக்கு பாக்குறப்போ ரிசர்வ் பண்ண பார்க்கவே முடியல ப்ரோ, பார்க்கவே வந்து கஷ்டமா இருக்கு. அதுதான் ரைட் வேர்ட். ஏன்னா அவருக்கு உண்மையாவே வந்து வெடவெடுத்து போயிடுச்சு ப்ரோ இந்த பவுலிங். அவங்க அடிக்கிறப்போ அவருக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றதே தெரியும், ரொம்ப ஸ்டம்பிள் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஷெல்குள்ள போய் பயங்கரமா அப்படியே பார்க்கவே முடியல. தட் இஸ் த ரைட் வேர்ட். ரிசர்வ் பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த இந்த ஞாபகம் ஆக்ஷன் முடிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் பண்ணும்போது ஆக்ஷன் பத்தி சொல்லும் போது பெரிய டென்ஷனே வந்து பஞ்சாப் கிங்ஸ் என்ன எடுத்துருவாங்களோன்ற மாதிரி சொன்னார்ல. பஞ்சாப் கிங்ஸ்லயே இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. அவர் எப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காருங்க பாருங்க. ஒரு பிரான்சைசி ஒரு 18 இயர்ஸ் இருக்க ஒரு பிரான்சைசி அவங்க என்ன எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் அவங்க டீமே ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. இல்ல எல்எஸ்சி போலிங் இந்தியன் டேலண்ட் தானே அவங்களுக்கு. மயங்க் யாதவ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்ஜுரியில வெளில உள்ள வந்திருக்காரு, அவசரப்பட்டு ஆட வைக்கிறாங்க. he is not fully fit. if you look at it, லாஸ்ட் இயர் வரும்போது எவ்வளவு ஓடி வந்து வேகமா போட்டாரு, இப்ப பாருங்க அந்த ரிதமே இல்ல அவருக்கு. சோ இல்ல இந்த விக்கெட்ல வேஸ்ட்மா, இந்த விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலிங் தான் போட்டாகணும், வேற வழியே கிடையாது. திக்வேஷ் ராத்தேவையும் அவங்க அதிகமா ஃபாஸ்ட் பவுலிங்கா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இடையில அவர் திக்வேஷ் ராத்தேவை யூஸ் பண்ணிருக்கலாம். மேபி வந்துட்டு அந்த கமெண்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு திக்வேஷ் ராத்தேக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்காவே போயிட்டு இருந்தாங்க. அந்த ஓவர் திக்வேஷ் ராத்தே நல்லா தான் போட்டிருப்பாரு, ஒரு 7 ரன்ஸோ 8 ரன்ஸோ கொடுத்துருக்காருங்கும் போது அவருக்கு ஒரு ரன் கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல ஒரு விக்கெட்டுக்கு கட் பண்ணதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இல்ல இன்னொன்னு என்னன்னா, மொத்தமே விளையாண்டதே 5 பவுலர் தானே. லக்னோ எப்பவுமே 5 பவுலர்ஸ் தான் ஆடுறாங்க. எந்த டீமா இருந்தாலும் T20 6 பவுலிங் ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பவுலர் அடி வாங்கினா கூட நீங்க இன்னொரு பவுலர் கை சுத்த வச்சுக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஏடன் மார்க்கரம் இருக்காருன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம், தப்பு கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன். கரெக்ட். அவர் எப்போ ஒரு போடுவார் இன் பிட்வீன். இன்னைக்கு ஏன் போடலன்னே தெரியல. ஒண்ணு செகண்ட் திங் என்னன்னாக்கா இவங்க கனம்னு அடிச்சிட்டாங்க ஆக்சுவலா இன்னைக்கு. அதனால தூக்கி ரூஃப் டாப் மேல யாராவது அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பஞ்சாப் எப்படிதான் எழுதி கொடுத்தா வின்னு தான் அவங்க. அதுவும் இல்லாம செகண்ட் போலிங் வரை எங்க போடுறாங்க ஆர்சிபி யார் ஆடுறது? அங்க டெம்பரேச்சர் கம்மியா பவுன்ஸ் வந்து புசு புசுன்னு போகும். என்னன்னா அடுத்த 2 மேட்சுமே வந்து பஞ்சாப் தர்மசாலால தான் ஆடுறாங்க. ஆனா கொஞ்சம் சொல்ற மாதிரி ஸ்லைட்லி டஃபர் ஆப்பனன்ஸ் தான். சோ கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். பட் ஸ்டில் இந்த கிரவுண்ட் வந்து மேபி ஒரு ஃபார்ச்சூன்ஸை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முலன்பூர் அவங்களுக்கு ஒழுங்கா போல, அது நமக்கு தெரியும். அது வந்து ஒரு அன்லக்கி கிரவுண்டா இருந்துச்சு சோஃபார். பட் இந்த கிரவுண்ட் வந்து அட்லீஸ்ட் ஃபார்ச்சூன்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புறேன். இல்ல பஞ்சாப் சேஞ்ச் பண்றாங்க வச்சுக்கோ, டாப் ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அக்ரெசிவா ஆடுறாங்களா இல்லையா தெரியும். ஏன்னாக்கா அந்த விக்கெட் வந்து டெஃபினட்டா அசிஸ்ட் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்.
தட் இஸ் தேர். எம்ஐயோட சேஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, பும்ராவெல்லாம் அவ்வளவு ஈஸியா அடிச்சே முடியாது இவங்களால. அதான் நம்ம சம்மரைஸ் பண்ணிடுவோம். இப்போ எல்எஸ்ஜியோட பவுலிங் பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட். என்னதான் இப்போ புது ஃபைண்டிங்ஸ், இப்போ ராத்தி அந்த மாதிரி ஒரு சில பவுலர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணியிருந்தாலுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் யூனிட் தான். ஸோ அவங்கள்ட்ட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க பவுலிங் லைனும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. எல்எஸ்ஜியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ஸ்மித்தியன் ப்ரோ சொன்னாரு வந்து பவுலிங் போடும் பொழுது பண்ட்டை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. எனக்கு பண்ட் பேட்டிங் ஆடும் போது எல்எஸ்ஜியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்எஸ்ஜி ஓனரை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் எப்படி எப்படிலாம் அவுட் ஆகி காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த முறையில அவுட் ஆகணுமா எல்லா வகையிலயும் அவுட் ஆகுறாரு. ஒரு மேட்சுக்கும் டிஃப்ரெண்டா வந்து நான் இப்படி அவுட் ஆவா அப்படி அவுட் ஆவான்னு அவுட் ஆயிட்டு இருக்காரு. டோட்டலி ரொம்ப லெட் டவுனா இருந்திருக்கு. நிக்கோலஸ் பூரானும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பார்த்தேன், அவர் வந்து அந்த எல்பிடபிள்யூல 3 டைமோ 4 டைமோ எடுத்திருக்காங்க அதே மாதிரி டெலிவரியில. ஸோ வந்துட்டு அங்கேயும் அவருக்கு ஒரு வீக்னஸ் ஸ்பாட் பண்றாங்க. மிச்சல் மார்ச் இன்னைக்கு ஃபயர் பண்ணல, மார்க்ரம் இன்னைக்கு பெருசா ஃபயர் பண்ணல. இன்னைக்கு ஆயுஷ் பதோனி கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். செம்ம அடி இன்னைக்கு, செம்ம இன்னிங்ஸ். ஒரு 40 பால் 73. இந்த மாதிரி ஒரு எல்எஸ்ஜி பேட்டிங் லைனப்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றது ஆயுஷ் பதோனி மட்டும்தான். அப்பப்போ ஒரு 40, ஒரு 50, ஒரு 30 அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு எல்எஸ்ஜிக்கு இந்த சீசன் பொறுத்த வரையும். டேவிட் மில்லருக்கும் இன்னைக்கு பெருசா கிளிக் ஆகல. அப்துல் சமாத் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டினாரு, 24 பால் 48. பட் ஸ்கோர் வந்து எங்கேயோ இருக்கும்பொழுது நான் மேபி ஒரு 150 160 ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஒரு டீசென்டா வந்து முடிச்சிருக்காங்க 199. இல்ல இன்னைக்கு அவங்களோட ஒரே ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்னன்னா, ஆயுஷ் பதோனி அப்துல் சமாத் மாதிரி பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி டீம் ஆடிச்சு. ஏன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் யாருமே கிளிக் ஆகல. ரெண்டாவது எனக்கு டேவிட் மில்லர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஆனஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து மில்லர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நான் பாக்கல. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய மேட்சஸ்லாம் வந்து நல்லா ஆடி நம்ம பார்த்துருக்கோம். பட் மில்லருமே பெருசா இந்த சீசன் கிளிக் ஆகல. டூ டிபெண்டன்ட் ஆன் டாப் 3 அந்த மார்ஷ் பூரன் மார்க்ரம் வந்து த்ரோட்டா இருந்தாங்க. அவங்க இன்னைக்கெல்லாம் அடிக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் படும். பட் இந்த மாதிரி ஒரு டார்கெட் சேஸ் பண்றப்போ அவங்களுக்கு இன்னைக்கு பண்றதுனாலுமே கஷ்டம் தான். பட் ஸ்டில் இவங்க 3 பேர் ஹைலி டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து த்ரூ அவுட் தி சீசன் அவர் யாருமே நம்பிக்கையா ஒரு பேங்கபிள் ஃபேக்டர்னு யாரும் சொல்லல. ஸோ மார்ஷ் பூரன் கிளிக்கால, மார்க்ரம் கிளிக்காலனா அவ்வளவுதான் அந்த பேட்டிங் வந்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன். பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்லை. பட் இப்போ ரஹ்மான் சொன்ன மாதிரி பதோனியும் அப்துல் சமாதும் ரீசெண்டா ஒரு நல்ல ப்ராமிஸ் காட்டிட்டு வராங்க. அவங்க எங்க ஃபெயிலியர் ஆறானா அங்க ரிசர்வ் பண்டோட பொசிஷன் ரொம்பவே பெரிய கன்சர்னா இருக்கு. அட்லீஸ்ட் இதுவரையும் 11 மேட்சஸ் விளையாண்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட கொஞ்சம் ப்ராமிசிங்கா ஒரு ஆடவே இல்லை. என்னை பொறுத்தவரையும் ஒரு 66 அடிச்சாரு. பட் அதுவுமே என்னை பொறுத்தவரையும் ப்ராமிசிங்கா இல்ல. 10 இன்னிங்ஸ்ல பந்த் வந்து ஸ்கோர் ஒன்லி 120 ரன்ஸ். அதுதான் பேத்தட்டிக்கா இருக்கு. பாவம். ஆக்சுவலா குட் பிளேயர் பந்து. ஏன் இப்படி ஃபெயிலியர் வந்து யாராலும் சொல்ல முடியல. T20s வந்து கொஞ்சம் ஹைலி கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான் தோணுது. ஏன்னா இந்த சீசன் மட்டும் இல்ல, ஓவராலாவே நீங்க T20 கேரியர் பண்டோட ஆவரேஜ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பேசப்படுற அளவுக்கு அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. பட் பண்ட் தான், நான் தப்பு சொல்ல. பட் T20ல கொஞ்சம் ஹையா ரேட் பண்றோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரோட கெரியர் நம்பர்ஸ் அதான் சொல்லுது. அப்சல்யூட்லி. பட் என்ன ப்ராப்ளம்னா பந்த் வந்து பிளே 1 2 3 அதுக்கு அங்கேயும் ஆடக்கூடாது, அவரால் அடிக்க முடியாது. நீங்க பஞ்சாபுமே இன்னும் கொஞ்சம் ஹார்டா போயிட்டு ஆப்போனன்ட் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா சுருட்டிருக்கலாம் எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா நெட் ரன் ரேட்டை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். இன்னும் கொஞ்சம் அந்த அப்துல் சமாத் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆவேஸ் கான் எல்லாம் அடிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணியிருந்தா நெட் ரன் ரேட் செமையா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20-30 ரன்ஸ் முன்னாடியே நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா, ஆட் அப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருந்திருக்கும். ஒரு 0.5 நெட் ரன் ரேட் கிட்ட வந்திருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டர் ஸ்கோப் இருந்திருக்கும். வேற ஆல்ரெடி பஞ்சாப் பவுலிங் பத்தி பேசினதால நம்ம டைரக்டா பஞ்சாப் பவுலிங்கே வந்துருவோம். ஸோ வந்து இன்னைக்கு ஹர்ஷ்தீப்புக்கு வந்து தரம்சாலால வந்து ஒரு கோயிலே கட்டலாங்கிற மாதிரி ஒரு பவுலிங் போட்டாரு. 4 over 16 runs 3 wickets அடிச்சு நவுத்திட்டாரு பவர் பிளேலயே. அதுக்கப்புறம் யான்சன் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒமர்ஜாய் ஓகே 4 over 33 2 wickets அவரும் கொஞ்சம் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் சஹல் 4 overs 50 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் கடைசியா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்கோர் பெருசா இருந்தாலும் இந்த பவுலிங் எல்லாம் பெருசா தெரிஞ்சுக்கல. பட் ஸ்டில் சொல்ற மாதிரிதான் வந்துட்டு ஒரு 180 or 190 தான் அடிச்சிருக்காங்கங்கும் பொழுது எனக்கு என்னமோ சஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒமர்ஜாய் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஒரு மீடியம் பேஸ் போடுவாரு, பிளஸ் பேட்டிங்லயும் ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் தருவாருன்னு சொல்லிட்டு ஒமர்ஜாய் டெஃபினட்டா என்ன பொறுத்தவரைக்கும் பஞ்சாபோட பிளேயிங்லாம் எப்பயுமே இருந்திருக்கும். ஏன்னா அவரால் வந்து எண்டோவர்ஸ்லயும் போட முடியும். நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபில பார்த்துருக்கோம், எண்டோவர்ஸ்லயும் போட முடியும், பவர் பிளேலையும் போட முடியும், அந்த ஸ்விங்கும் பண்ண முடியும் அவரால். ஸோ டெஃபினட்டா ஒரு பிளேயிங் லெவல்ல இருந்திருக்கணும். பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பேட்டிங் டெப்த் வந்து 9 வரையும் இருக்குன்னு சொன்னீங்களே. இப்போ ஃபிளாட் ட்ராக்ல எல்லாம் வந்து அடிக்கிறாங்க, கொஞ்சம் வேரியபிள்
ட்ராக்ஸ்ல வந்து யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? உமர் சாய் மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்க மேல அனுப்பி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அவர்லாம் கொஞ்சம் நல்லாவே ஆடி கொடுப்பாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. இல்ல லாக்கி ஃபெர்குசன் இன்ஜுரிங்கிறப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவரு கன் பேஸ் கும்முன்னு ஏத்துவாரு. கண்டிப்பா சில மேட்சஸ்லாம் தனியா ஜெயிச்சு கொடுக்குற கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ரன்ஸ் போனாலும் இந்த சீசன் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அந்த மிஸ்ஸை வந்து ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லா பெருசா அதை காட்டிக்கல. ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி பிளே ஆஃப்ஸ்லயுமே பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. அதே மாதிரி இன்னைக்கு மெயினா வைஷாக் விஜயகுமாரை கொஞ்சம் அடிச்சுட்டாங்க. அவரு கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் இன்னைக்கு ரன்ஸ் போயிட்டாரு. அது மேபி ஒரு கன்சர்னா இருக்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி வில் டூ இட் வெல் நெக்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு தாட். இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். இன்னைக்கு அகைன் நான் சொல்றதுதான், எல்எஸ்ஜில மெயினான பேட்ஸ்மேன் வந்து மார்க்ரம், மார்ஷ், பூரான்னு பண்ணிட்டு 4 பேரையும் தூக்கியுமே அவங்க 200 அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது பஞ்சாப் பவுலிங்ல உங்களுக்கு வீக்னஸ் தெரியலையாங்கிறான் எங்கேயுமே. இல்ல தெரியுது 100% தெரியுது. பட் என்னன்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் இந்த விக்கெட் சேசிங்க்கும் நல்லா ஆன் த பட்சனா போயிடும் ஆக்சுவலா. ஸோ அதுவும் இருக்கு ஃபேக்டர். போலிங்க கூட விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கணும் ஆக்சுவலா இந்த விக்கெட்ல. அதுதான் மெயின். பஞ்சாப் பவுலிங் கோயிங் ஃபார்வர்ட் பிளே ஆஃப்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் பவுலிங் இட்ஸ் லைக் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் ஹர்ஷ்தீப் சிங். என்னை பொறுத்தவரை செகலுக்கு ஒரு கம்பெனி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு தோணுது. செகல் ஓகே, ஆப்வியஸ்லி அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் அவர் கம்பெனியா இன்னொரு ஸ்பின்னர் இருக்கணும், யாராவது கொஞ்சம் நல்லா போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல ப்ரோ, இந்த மேட்ச்னாலதான் இன்னைக்கு இவரு பிரார் ஆடல. மத்த ட்ராக்ல எல்லாம் பிரார் ஆடி இருப்பாரு. எக்ஸாக்ட்லி, பிரார் இருந்தாருன்னா பயங்கர சூப்பர் போலர் அவரு. இன்னைக்கு ஒரு ஏறி மிதிச்ச பெர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப்ல இருந்து கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா ஜெயிச்சிருக்கணும் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. எனி வின் இஸ் அ வின். ஸோ வந்துட்டு இன்னைக்கு 2 points ஃபார் பஞ்சாப், 2 points ஃபார் கேகேஆர். இன்னுமே டோர்னமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டே போகுது. ஸோ பார்ப்போம் முடியும் போது எப்படி முடியுதுன்ட்டு. ஸோ வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து யாருக்கு கொடுப்பீங்க? நானே கொடுத்துட்றேன். மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கேகேஆர் vs ஆர்ஆர்ல வந்து நான் ரசல் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல ரசலோட நாக்கு தான் வந்துட்டு டோட்டலா வந்து கேகேஆர் கிட்ட ஒரு மொமெண்டம் செட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். டு த எக்ஸ்டென்ட் வந்து ரிங்கு சிங் அண்ட் ரசல் அந்த பார்ட்னர்ஷிப் அதுக்கே கொடுத்துடலாம். மேபி அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ வந்து அந்த இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் ரசல் அண்ட் ரிங்கு சிங். ஸோ வந்து செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு நான் வந்து ஆயுஷ் பதோனி கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு ஆயுஷ் பதோனி நான் வந்து நிறையவே சொல்லியிருக்கேன், அவருக்கு பெருசா அடிக்கிற எபிலிட்டி, பெரிய சிக்ஸஸ் அடிக்கிற எபிலிட்டி இல்லையோ அப்படின்ட்டு சொன்னேன். பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த சீசன் முழுசாவும் பொறுத்த வரைக்கும், இந்த மேட்ச் பொறுத்த வரையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம வந்து நான் எல்எஸ்ஜி வந்து 160 170 ஆல் அவுட்னு நினைக்கிறப்ப அவர் தான் வந்து அடிச்சு கொடுத்தாரு. நான் வந்து செகண்ட் மேட்ச்ல வந்து ஆயுஷ் பதோனி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க, இது யாரு கொடுப்பீங்க? ஓகே, முடிச்சு விட்டீங்க போங்க மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் நான் ராஜஸ்தான் பவுலிங் கொடுத்துறேன். ராஜஸ்தான் பவுலிங் வந்து டெஃபினட்டா அவங்களோட பேட்டிங் வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமாங்கிறத விட அவங்க இவ்வளவு ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணது வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதனால முடிச்சு விட்டீங்க போங்க நான் என்டையர் ஆர்ஆர் பவுலிங் கொடுத்துறேன். செகண்ட் மேட்ச்ல முடிச்சு விட்டீங்க போங்க நான் கேப்டன் ரிஷப் பண்ட் கொடுத்துறேன். போத் பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஐ மீன் கேப்டன்சி ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அதே மாதிரி ரிசோர்ஸ் இருந்தது அவ்வளவுதான். பட் ஸ்டில் அவர் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அதே மாதிரி பேட்டிங்ல வந்து ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது டெஃபினட் கன்சர்ன் தான். அதனால முடிச்சு விட்டீங்க ரிஷப் பண்ட் கொடுத்துறேன். ஓகே, அடுத்து வந்து நான் வீரன் என்று நினைத்த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வேலு. நான் அது வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு தரேன். ஏன்னா ரீசெண்டா சரியான பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு மேட்ச்லயும் செம பெர்ஃபார்மன்ஸ், நேற்று ப்ரீவியஸ் மேட்ச்லயும் சரியான பெர்ஃபார்மன்ஸ், கரெக்டான டைம்ல பீக்ல வராருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீரன் என்று நினைத்தாய் வந்து ரசலுக்கு தான் தருவேன். செகண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் செகண்ட் மேட்ச்ல வந்து நான் பிரப்சிம்ரன் சிங்க்கும் ஹர்ஷ்தீப்புக்கும் தான் நான் வீரன் என்று நினைத்தாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கொடுப்பேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் விக்கெட் காலம்ஸ்ல வேல்யூ இல்லாம இருந்தது. இன்னைக்கு அவரோட அந்த விக்கெட் காலம்ஸ்ல உள்ள வேல்யூ தான் பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா டாப் 3 அவர் தான் முடிச்சு விட்டாரு. பிளஸ் பிரப்சிம்ரன் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் அவரோட அந்த இன்னிங்ஸ் வந்து ஷார்ட்டரா இல்லாம நல்ல ஒரு லாங்கர் இன்னிங்ஸா கொண்டு போயிருக்காரு. அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா அந்த டோர்னமெண்ட்ல அவர் தனியா காட்டுது. ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் ஜாஷ் இங்கிலீஷ்க்கும் வேல் ப்ரோக்கும் சேர்த்து கொடுத்துறேன். சோ வந்துட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரெடிக்ஷன் வந்துருவோம். நேத்து வந்துட்டு பாயிண்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு 3 பேருமே சேம் டீம் தான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேகேஆர், செகண்ட் மேட்ச்ல பஞ்சாப். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நாளைக்கு மேட்ச் வந்து டெல்லி vs ஹைதராபாத். ஸோ இதுல வந்து யார் ஜெயிப்பா?
ஓகே, ஸ்டார்டிங் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் நான் பேக் பண்றேன். கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. ஆனும் ஜிடி வர விடாம டெல்லி பண்ணணும்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் அஸ்திவாரத்தை போடணும். அதனால நாளைக்கு டெல்லி ஜெயிப்பாங்க. நான் வந்து நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். அவங்க ரொம்ப நாளாவே நேத்து போன மேட்சே கொஞ்சம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் ஏதோ எனக்கு அடிப்பாங்க அப்படின்ட்டு கட் ஃபீல் வருது. ஸோ வந்து நாளைக்கு நான் எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றேன். ஸ்டில் வந்து ஸ்டார்க்குக்கும் ஹெட்டுக்கும் ஒரு இது இருக்கு. ஸ்டார்க் வந்து ஹெட் எல்லா இடத்துலயும் சொல்லி சொல்லி எடுத்திருக்காரு, அதுவும் தெரியும். பட் ஸ்டில் நாளைக்கு ஏதோ எஸ்ஆர்ஹெச் கிளிக் ஆவாங்களோ அப்படின்னு தோணுது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் டிசி தான் பேக் பண்றேன். டிசி அக்செப்ட் பண்ணிட்டேன், வெளியே உள்ள வரதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இன்னொரு ஃபைட் கொடுக்கணும், ஒரு டஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் டிசி பேக் பண்றேன். DC has a good chance, no doubt about it. Rounded. சரி, ஓகே. நாளைக்கு வந்து 3 பேரும் டிசி சொல்லிருக்காங்க, நான் எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Rahman D. Villiers, Well Present Smithian and Sridhar sir. Bye.